ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. காந்திபுரத்துல இருந்து சேலம் வரைக்கும் நாம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ சூப்பரான ஒரு மார்னிங் டைம்ல அரௌண்ட் 10 o'clock இருக்கோங்க. இங்கிருந்து வந்து ஒரு 3.5 to 4 hours ஆகும் சேலம் ரீச் ஆகிறதுக்கு. வாங்க சூப்பரான பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் டிஎன்எஸ்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேலம் நோக்கிய டிஎன்எஸ்டிசி பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா 9:45 ஆகுதுங்க. நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். காந்திபுரம் செம்மையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பிரிட்ஜ் வந்துச்சு, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஒரு புது பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கு பாருங்க மக்களே. அழகா 2 ட்வின் பில்டிங், அதுக்கு நடுவுல ஒரு ஓவர் பிரிட்ஜ் மாதிரி எல்லாம் கட்டி சும்மா வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. காந்திபுரத்தோட அவுட்லுக்கே மாறிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம பஸ் ஸ்டாண்டையும் ரெனோவேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணாரி ஈரோடு போற பஸ்ஸஸ், ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் போற பஸ்ஸஸ். ஸோ கடைசி பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து நமக்கு சேலம் போற பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. நார்மல் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் இருக்கு, ஏசி பஸ்ஸும் இருக்கு. வாங்க கிளம்பலாம். ஐ திங்க் இந்த பஸ் கிளம்பிடுதுன்னு நினைக்கிறேன். 1 to 1 சேலம். வாங்க கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம டிஎன்எஸ்டிசி பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இட்ஸ் அ ரெகுலர் 3+2 டிஎன்எஸ்டிசி. ஸோ நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா அவினாசி பவானி பைபாஸ் வழியா நம்ம சேலம் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். உள்ளுக்குள்ள வந்து TNSTC.in வெப்சைட்லயே வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கிறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்களும் வந்து லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் டிராவல் பண்றீங்கன்னா டிஎன்எஸ்டிசில புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பாப்புலரான ரூட்ஸ்ல எல்லாம் வந்து அதுவும் விசேஷ நாட்கள்ல எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமே டிக்கெட்ஸ் ரிசர்வ் பண்ணிடுவாங்க. அதனால இன்கேஸ் நீங்க பொங்கல் தீபாவளி டைம் இல்ல லாங் வீக்கெண்ட் டைம்ல எல்லாம் பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்றதுன்னா அழகா உங்க மொபைல்ல இருந்து www.tnstc.in வெப்சைட் போயிட்டு நீங்க ஆன்லைன்லயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். என்னங்க ஒரு 20-30 ரூபா வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். அதை பார்த்துட்டு நீங்க டிக்கெட் புக் பண்ணாம இருக்க வேண்டாம். எப்படியும் நீங்க வந்து நேர்ல டிக்கெட் புக்கிங் ஆபீஸ்ல புக் பண்றதுனாலும் நீங்க செலவு செஞ்சு வந்துதான் ஆகணும். உங்களோட எஃபர்ட் போகணும். அதுக்கு அழகா 20-30 ருபீஸ் ப்ராசஸிங் சார்ஜஸ் பார்க்காம ஆன்லைன்ல புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களா, சூப்பரா உங்களோட கை மேல டிக்கெட் ரிசர்வ் ஆயிடும். டிராவல் நீங்க சூப்பரா எந்தவித ஹரிபரி இல்லாம சீட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு டென்ஷன் இல்லாம அழகா நீங்க டிராவல் பண்ணலாம். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வெளியே இருக்கிற இந்த பெட்ரோல் பங்க்ல தான் வந்து நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. எப்பவுமே வந்து ரொம்ப பிஸியா இருக்கிற நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுங்க. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தான் வந்து காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டும் இருக்கு. அதுக்கப்புறம் காந்திபுரம் எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, இப்ப எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து காந்திபுரம் ஜங்ஷன். இது வந்து கிராஸ்கட் ரோடுக்கு திரும்புற ஏரியா. இப்போ நாம திரும்புறது வந்து டுவர்ட்ஸ் எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியா. ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், ரைட் சைடு வந்து டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. எவ்வளவு எஸ்சிடிசி பஸ்ஸஸ் நிக்குது பாருங்க. டே டைம்லயும் வந்து நிறைய எஸ்சிடிசி பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நாகர்கோவிலுக்கு, திருநெல்வேலிக்கு, சென்னை, பெங்களூருக்கெல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து 24/7 கனெக்டிவிட்டி இருக்கும். டே டைம்லயும் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நைட் டைம்லயும் பஸ்ஸஸ் நிறைய இருக்கும். காந்திபுரம்ல இருந்து தான் வந்து நிறைய ஆம்னி பஸ்ஸஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கு. ஆம்னி பஸ்ஸஸ்க்குன்னு தனியா சக்தி ரோட்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பட் அங்கிருந்து எடுத்தாலும் உங்களுக்கு காந்திபுரம்ல ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்கும். அதனால எல்லா பஸ்ஸஸுமே வந்து காந்திபுரம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவினாசி ரோடு பிடிச்சுதான் வந்து சென்னை போற பஸ்ஸஸ் எல்லாம் போகும். பெங்களூர் போற பஸ்ஸஸும் இது வழியா தான் போகும். பெங்களூருக்கு வந்து ஒரு 2-3 ரூட்ல எஸ்சிடிசி பஸ்ஸஸ் போவாங்க. ஒன்னு சேலம் வழியா போவாங்க, இன்னொன்னு வந்து மேட்டூர் வழியா போவாங்க. மேட்டூர் வழியா போறது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். இப்ப தர்மபுரியில இருந்து வேற பாலக்கோடு ராயக்கோட்டை வழியா ஒரு ஹைவே உருவாயிடுச்சுல்ல, அதனால கிட்டத்தட்ட நாம ஒரு 1/2 hour to 1 hour ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா கிருஷ்ணகிரிக்கு நம்ம போகவே தேவையில்லை. தர்மபுரியில இருந்து கட்டாயி உள்ள போய் ராயக்கோட்டை பாலக்கோடு வழியா ஹோசூர் ரீச் ஆகி பெங்களூருக்குள்ள என்டர் ஆயிடலாம். பட் இன்னும் அது வந்து வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பஸ்ஸஸ் வந்து அது வழியா போறது இல்ல. எஸ்சிடிசி பஸ்ஸஸ் மோஸ்ட்லி வந்து கிருஷ்ணகிரி கவர்
பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நார்மல் ரூட்ல தான் போவாங்க. இப்போ சில ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ராயக்கோட்டை பாலக்கோடு ஹைவே வழியா வந்துட்டு 5.5-6 ஹவர்ஸ்ல பெங்களூர் டு கோயம்புத்தூர் கவர் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாயிடுச்சு. ஹைவே கனெக்டிவிட்டி எல்லாம் இப்போ நம்ம நாட்டுல வேற லெவல்ல உருவாயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிற ஹைவேஸ் எல்லாம் வந்து டாப் நாட்ச்ல தாங்க இருக்கு. இன்னும் வந்து இந்த ரோட் சைட்ல இருக்கிற குப்பைகள் அதெல்லாம் அகற்றி நல்லா சூப்பரா ட்ரீஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நம்ம ஹைவேஸும் நேஷனல் ஹைவேஸும் வந்து ஃபாரின் யூரோப்பியன் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உருவாயிடும். அதுல சந்தேகமே இல்லை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆக நம்மளோட அவுட்லுக்கே மாறிட்டு இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம கோயம்புத்தூர் அவினாஷி ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. எவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த ஓவர் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க பாத்தீங்களா? ஏன்னா அவினாஷி ரோடு வந்து எப்பவுமே வந்து செம்ம பிஸியான ரோடுங்க. பெங்களூர்ல ஹோசூர் ரோடு எப்படி ஃபர்ஸ்ட் வந்து செம்ம ஜாம் பேக்டா இருக்குமோ அதே மாதிரிதான் அவினாஷி ரோடு. ஸோ ஹோசூர் ரோட்ல எப்படி ஓவர் பிரிட்ஜ் கட்டினாங்களோ அதே மாதிரி இங்கேயும் செவரல் கிலோமீட்டர்ஸ்க்கு ஓவர் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க. 155 ருபீஸ் கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வரைக்கும் போறதுக்கு. டோட்டலா வந்து 167 to 170 கிலோமீட்டர்ஸ் சேலம் டு கோயம்புத்தூர். எப்படி வந்து 3 to 3.5 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம 9:45 கிளம்பணும், 12:45 ரீச் ஆகணும். மேபி கொஞ்சம் இடையிலலாம் நிறுத்தினாங்கன்னா, பிரேக் ஏதாவது நிறுத்தினாங்கன்னா 1:15 ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் எவ்வளவு சீக்கிரத்துல நம்ம டிராவல் பண்றோம்னு. ஸோ அவினாஷி ரோட்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல்ஸ், கோவை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க, KMCH, அதுக்கப்புறம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து செம்ம சூப்பரா டெவலப் ஆயிருக்கும். இதே ரோட்ல தான் வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அது போக பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டைடல் பார்க்கு, அதுவும் வந்து நம்ம ஏர்போர்ட் ஆப்போசிட்ல தான் கொஞ்சம் தூரம் உள்ள போனா இருக்கும். நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ், நிறைய கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்னு செம போஷான ஏரியா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற அவினாசி ரோடு. ஸோ நம்ம அதுல தான் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருந்து விட்டதுக்கு அப்புறம் அவினாசி கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் மற்ற எல்லா சிட்டிஸுமே வந்து உள்ள போக மாட்டாங்க. பெருந்துறை, ஈரோடு எல்லாம் வந்து பைபாஸ்லயே போயிட்டு பவானி பைபாஸ் தாண்டி நம்ம சேலம் ரீச் ஆவோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயம்புத்தூர் சிட்டில இருந்து அவுட்டர் வந்தாச்சுங்க. நம்ம கருமத்தம்பட்டி எல்லாம் தாண்டி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ், லீ மெரிடியன் ஹோட்டல்ஸ்னு, 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு செம பாஷான நம்ம அவினாசி ரோடு தாண்டி கோயம்புத்தூர் சிட்டில இருந்து இப்போ அவுட்டர் வந்து கருமத்தம்பட்டி ரீஜன் எல்லாம் தாண்டி டுவர்ட்ஸ் அவினாசி டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ ஒரு டோல்கேட் வரும். டோல்கேட் தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பைபாஸ் தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பெருந்துறை, ஈரோடு எந்த சிட்டிக்குள்ளமே போக மாட்டாங்க. எல்லாமே பைபாஸ்லயே கிராஸ் பண்ணி பவானி பைபாஸ் தாண்டி சேலம்குள்ள என்டர் ஆயிடுவாங்க. இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து இண்டஸ்ட்ரியல் பெல்ட் தாங்க. செம்ம அர்பனைஸ்டு ரீஜன். ஃபுல்லாவே வந்து நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து டவுன் பகுதிகள், சிட்டி பகுதிகளுக்கு வந்து குடியேறிட்டாங்க. என்னதான் வந்து சுத்தி வந்து நிறைய கிராமங்கள் இருந்தாலும், இங்க பாருங்க ஹைவேல இருந்து பார்த்தா நிறைய தென்னந்தோப்புகள் எல்லாம் தெரியுங்க. பட் ஹைவே மேல பார்த்தா எக்கச்சக்க இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்னு வேற லெவல்ல இருக்கும். ஸோ நான் சொன்னேன்ல, அந்த டோல்கேட்டும் வந்தாச்சு. டோல்கேட் தாண்டினதுக்கு அப்புறம் அவினாசி தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டாப்பிங்குமே இருக்காது. இடையில ஒரு தாபால மட்டும் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன், டீ பிரேக்கு. அதுக்கப்புறம் நேரா சேலம் சிட்டி தான். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் மக்களே. இந்த ஹைவேல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாவே 6 லேனா சும்மா தட்டி தூக்கிட்டு ஜெட்டு வேகத்துல பறப்பாங்க. ஸோ சூப்பரா நாம ஒரு இளையராஜா அவர்களோட பெப்பி சாங் ஒன்று கேட்டுட்டே டிராவல் பண்ணலாமா? இது உங்களுக்காக. பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற படத்துல பேரும் வந்து கரெக்டா அமைஞ்சிருக்கு பாருங்க. டைமிங்க்கு பயணங்கள் முடிவதில்லையில இருந்து இளையராஜா அவர்களோட மியூசிக்ல எஸ்பிபி பாடினது இது உங்களுக்காக. ஹே ஆத்தா தோரமா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா, அக்கம் பக்கம் யாரும் இல்ல அள்ளிக்கலாவா புள்ள. ஹே ஆத்தா தோரமா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா. ஆபாரம்பூவாக அல்லாம துல்லாம அணக்க துடிச்சிருக்க, அச்சாரம் போட்டாச்சு 5-6 நாளாச்சு தனிச்சு படுத்திருக்க. தவிச்ச மனசுக்கு தண்ணி தர வேண்டாமா, தழும்பு நினப்பு அள்ளிக்கிற நீவாமா. மாறுல குளிருது செத்தே நானச்சேனா, திருமடி குளிரும் கட்டி பிடிச்சுக்க. ஹே ஆத்தா தோரமா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா, அக்கம் பக்கம் யாரும் இல்ல அள்ளிக்கலாவா புள்ள. நான் போற முன்னால நீ வாடி பின்னால, நாய்க்க தோட்டத்துக்கு பேசாத கண்ணால என்னாடி அம்மால ஆடுற ஆட்டத்துக்கு. சிரிச்ச சிரிப்புல சில்லறையும் செதறுது, செவந்த முகம் கண்டு என் மனசு பதறுது. பவள வாயில தெரியிற அழக பார்த்ததுமே மனசும் கெட்டு தவிக்குது. ஹே ஆத்தா தோரமா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா, அக்கம் பக்கம் யாரும் இல்ல அள்ளிக்கலாவா புள்ள. ஹே ஆத்தா தோரமா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா. மக்களே, எப்படி இருந்துச்சு? செம பெப்பி சாங்ல இந்த மாதிரி மெலடியை தவிர இளையராஜா அவர்களோட மியூசிக்ல நிறைய பெப்பி சாங்ஸும் வந்திருக்குங்க. எஸ்பிபி அவர்களோட வாய்ஸ் எவ்வளவு வந்து பிளெக்சிபிள்னா, சரியான மெலடி சாங்ஸ்க்கும் அவரோட வாய்ஸ் சூட் ஆகும், இந்த மாதிரி பெப்பி சாங்க்கும் அவரோட வாய்ஸ் சூட் ஆகும். ஸோ என்னதான் அவர் இப்போ நம்ம கூட இல்லைனாலும் பூத உடல்ல அவரோட பாடல்கள் மூலமா எப்பவுமே இம்மோர்டலா இருப்பாரு. வேற லெவலுங்க. செம்மவே பிடிக்கும் எனக்கு. முக்கியமா வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ் டேஸ்ல எல்லாம் பஸ்ல எல்லாம் போகும்போது இந்த சாங்ஸ் தான் ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் பஸ் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம். கிராமப்புறங்கள்ல நீங்க டிராவல் பண்ணாதான் வந்து இந்த வைப்ஸ் எல்லாம் அனுபவிக்க முடியும். நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு என்னோட வாய்ஸ்ல பாடினது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்களா, சைட்லலாம் வந்து நிறைய இந்த மாதிரி தீம்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் இந்த ஹைவேல.
ஃபுல்லா வந்து நம்ம கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு பெங்களூர் போறவங்களும் வந்து இந்த ஹைவே தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால செம்ம பாப்புலரான ஹைவேங்க இது. சேலம்ல இருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு அப்படியே பாலக்காடு வழியே கேரளாக்குள்ள போய் கொச்சின், எர்ணாகுளம், திருவனந்தபுரம் எல்லாம் கனெக்ட் பண்ற முக்கியமான ஹைவேங்கிறதுனால எப்பவுமே வந்து செம்ம பிஸியா இருக்குங்க. ஃபுல்லா பாஷ் ஆயிருச்சுங்க. நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா இந்த எக்ஸ்பிரஸ் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருந்துச்சு, அப்படியே புழுதி படிச்சுட்டு இருந்துச்சு. இப்ப ஹைவே எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பாஷ் ஆயிடுச்சுன்னா ஏதோ வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில எல்லாம் டிராவல் பண்ற மாதிரி இருக்குங்க. சைட்ல எல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபேஸ், தீம்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், ரெஸ்டோ பார்ஸ், கேஎஃப்சின்னு அங்கங்க பார்த்தா அப்படியே வேற லெவல்ல களை கட்டிட்டு இருக்கு. ஸோ நீங்க இந்த வழியில டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நான் ஒரு டைம் வந்து பைக்ல டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த வழியில பெங்களூர் வரைக்கும் இல்லைங்க, ஹோசூர் வரைக்கும் டிராவல் பண்ணியிருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. சும்மா பைக்லயே வந்து நம்ம 100ல போகலாம். ஸோ பஸ்ஸஸ், ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் கேட்கவா வேணும், சும்மா தட்டி தூக்கிட்டு போவாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே, சும்மா ஜேர்னி வேற லெவல்ல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம அவினாசி எல்லாம் தாண்டி பெருந்துறை பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. எல்லாமே வந்து நான் சொன்னல பைபாஸ்லயே தான் போயிடுவாங்க. ஸோ இப்போ ஒரு டோல்கேட் கிராஸ் பண்ணுவோம். இது வந்து குமாரபாளையம் செங்கப்பள்ளின்னு ஏதோ வருமோ அந்த டோல்கேட்டு. ஸோ அந்த டோல்கேட் தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம ஈரோடு பைபாஸையும் தாண்டி பவானி பைபாஸ் ரீச் ஆகும். மோஸ்ட்லி பவானி பைபாஸ் பக்கத்துல பிரேக் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது நேஷனல் ஹைவே 544ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சேலம் பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி NH44 கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஈரோடு, கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர் எல்லாம் தாண்டி எடப்பள்ளி அப்படிங்கிற ரீஜன் வரைக்கும் போகுங்க. அது
வந்து கொச்சின் எர்ணாகுளம் சிட்டி இருக்குல்ல, ஸோ அங்க ஜாயின் ஆயிட்டு NH66 கூட ஜாயின் பண்ணிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹைவே, தமிழ்நாடு கேரளாவை கனெக்ட் பண்ற செம்ம பியூட்டிஃபுல்லான இண்டஸ்ட்ரியல் காரிடாரு. நம்ம பாலக்காடு தாண்டினதுக்கு அப்புறம் எர்ணாகுளம் வரைக்கும் பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். கொச்சின்குள்ள இங்க வந்து ஃபுல்லா வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கும், அங்க ஃபுல்லா வந்து அப்படியே கிரீனரிஸா வேற லெவல்ல இருக்கும். எப்போவாவது ஒரு டைம் இந்த என்டையர் ஸ்ட்ரெச்ல டிராவல் பண்ணி பாருங்க, சேலம்ல இருந்து கொச்சின் வரைக்கும் செம்ம பியூட்டிஃபுல்லான ஜேர்னியா இருக்கும். இது ஏன் முக்கியமான ஹைவேனா, இங்க வந்து இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்க்கு ஹார்பர்னு பாத்தீங்கன்னா கொச்சின் ஹார்பர் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுனால நிறைய இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு இந்த ஹைவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முக்கியமா நேஷனல் ஹைவேஸோட பர்பஸே பாத்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் கனெக்ட் பண்றது தான் ஹார்பர்ஸோட. அது போக பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் அது ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி ஹெல்ப் ஆயிடுது. அதனால கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ஹைவேன்னு சொல்லிட்டு ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஹைவே ரெவல்யூஷனு இந்தியாவில் வந்து வேற லெவல் க்ரோத் கொடுக்குதுன்னே சொல்லலாம். செம்ம பியூட்டிஃபுல்லாங்க. நம்ம இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணா நிறைய ஹைவேஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து இப்போ ரொம்ப சூப்பர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அதுவும் டிராவல் விளாகர்ஸ்க்கெல்லாம் வந்து இதெல்லாம் வரப்பிரசாதம். அப்படியே ஜம்முன்னு நாம ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ல ஏறி உட்காந்துட்டு ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தான ஹைவேஸ்ல வேற லெவல் கிக் கொடுக்கும் அது. ஸோ உங்களுக்கு விர்ச்சுவலா அதை காட்டுறதுனா ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நீங்களும் என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஜேர்னியை. ஸோ இப்போ நாம வந்து ஈரோடு எல்லாம் தாண்டி பவானி பைபாஸ் பக்கத்துல வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சேலம். நாம இன்னும் வந்து ஒரு 1 ஹவர்ல சேலம் ரீச் ஆயிடலாம். எந்த டைம்ல வேணாலும் நமக்கு பிரேக் நிறுத்துவாங்க. இப்போ நாம பிரேக் நிறுத்துறதுக்கு முன்னாடி நாம காவேரி ரிவர் கிராஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேங்க. பவானி பைபாஸ் இருக்கும்ல, அது நம்ம ரீச் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பவானி கூடுதுறை இருக்கும், அதை கிராஸ் பண்ணுவோம். அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கும், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. கரெக்டா அந்த பிரிட்ஜில் இருந்து நம்ம பாக்குறதுக்கு பவானி கூடுதுறையில இருக்கிற அந்த கோவில், அந்த கூடுதுறையில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும்ல இறங்கி குளிக்கிறது, இந்த ஆடி 18 ஆடிப்பெருக்கு விசேஷம் எல்லாம் நடக்கும்போது செம்ம கிராண்டா இருக்கும். நிறைய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிராஸ் பண்ணுவோம் மக்களே, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் பவானி பைபாஸ் ஸ்டாப்பிங் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து காவிரி ரிவர் கிராஸ் பண்ணுவோம்னு நினைச்சாங்க. பட் பவானி பைபாஸ் ஸ்டாப்பிங்க்கு அப்புறம் தான் நம்ம கிராஸ் பண்றோம். இப்ப பாக்குற கெனால் வந்து காளிங்கராயன் கால்வாய்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கால்வாய் மக்களே. ஏன் தெரியுமா? சோ காவிரி ரிவர் இவ்வளவு பெருசா ஓடினாலும் இங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மேடான பகுதிகளில் வந்து நிறைய தரிசு நிலங்கள் இருக்குங்க. அதனால அந்த காலத்துல இந்த பகுதியை ஆண்ட காளிங்கராயன்கிறவர் தான் வந்து இந்த கால்வாயை கட்டினாங்க. அழகா வந்து பவானி ரிவர்ல தடுப்பு அணை கட்டி அங்கிருந்து வந்து நம்ம கொடிவேரி அணையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, சோ அந்த அணைக்கு பக்கத்துல இருந்து இந்த காளிங்கராயன் கால்வாய் வெட்டி அந்த தண்ணீர் கம்மியா இருக்கிற ஈரோடு விவசாய நிலங்களுக்காக
பண்ண மிகப்பெரிய ஒரு வாட்டர் கெனால்னு சொல்லலாம். அந்த காலத்திலே பாத்தீங்களா எவ்வளவு தொலைநோக்கோட இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்குங்க. இது வந்து அவரோட சுயநலத்துக்காக தான் கட்டினாரு அப்படின்னு சொன்னதுனால காளிங்கராயன் என்ன சொன்னாருன்னா, இந்த கால்வாயை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா ஃபேமிலியோட நாங்க வேற இடத்துல போய் செட்டில் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி பக்கத்துல ஊத்துக்குழின்னு ஒரு இடத்துல போய் தனியா ஜமீன் ஏற்படுத்தி அங்க அவரு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. பாருங்க, என்னதான் வந்து மக்களுக்காக தான தர்மங்கள் செய்யணும்னாலும் மக்களோட பல்லப்பட்டா இந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்டான இன்ஸ்டன்சஸ் நடக்கதான் செய்யும். இப்பவே வந்து காளிங்கராயன் ஃபேமிலி வந்து பொள்ளாச்சியிலிருந்து ஆனமலை மாசாணியம்மன் கோவில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாப்ஸ்லி பரம்பிக்குளம் எல்லாம் போற வழியில ஜமீன் ஊத்துக்குழின்னு ஒரு ஊர் வரும். அங்கதான் வந்து காளிங்கராயன் அவர்களோட அரண்மனை எல்லாம் இருக்கு. சோ நிறைய ஹிஸ்டரி இருக்குங்க. சோ நம்ம கூடுதுறையும் தாண்டியாச்சு. நான் சொன்னல இப்ப ஆடி 18ஆம் பெருக்கு எல்லாம் வந்து இங்க செம்ம கிராண்டா விசேஷங்கள் நடக்கும். ஆடி அமாவாசை சமத்துல இந்த பித்ரு தானம் எல்லாம் செய்வாங்கல்ல, சோ அந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் நிறைய நடக்கிற கூடுதுறை இது. ஓகேவா? எல்லா பக்கமே வந்து சங்கமமாகிற நதிகள் சங்கமமாகிற இடத்துல வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். நம்ம கொங்கு பகுதியில இந்த பவானி கூடுதுறை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா மக்கள் வழிபடுவாங்க. சோ அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி கூடுதுறையும் பார்த்து நம்ம காளிங்கராயன் கெனாலையும் பார்த்துட்டு இப்போ நாம பவானி பைபாஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. பவானி பைபாஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் தாங்க சேலம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஈரோடு பகுதிகளில் இருந்து இப்போ நாம சேலம் பகுதிகளில் டிராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சுமே பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல நம்ம டிராவல் பண்றோம். நான் சொன்னல ஃபுல்லாவே வந்து அர்பனைஸ்டு ரீஜன் தாங்க. நகரமயமாதல் வந்து வேற லெவல்ல நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். கொங்கு பெல்ட்ல இந்த ஏரியால வந்து செம்ம டெவலப்மெண்ட்டுங்க. எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ், எவ்வளவு வேலை வாய்ப்புகள். டிமார்ட் எல்லாம் பாருங்க பவானி சிட்டிலேயே கூட வந்தாச்சு. அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு இந்த ஏரியால. ரோட் சைட்ஸ்ல நிக்கிற தாபா எல்லாமே பாத்தீங்கன்னா சரவண பவன் பேரு வச்சிருக்காங்க. இந்த பிராண்டே பயங்கர பாப்புலர் ஆனதுனால இங்க பாருங்களா, அவங்க சரவண பவன் ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து அரசு போக்குவரத்து கழகம் அங்கீகரிக்கப்பட்ட உணவகமா. ஸோ இந்த வழியில போற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே இங்கதான் நிக்கிறாங்க. திருவண்ணாமலை பஸ் வந்திருக்கு. திருவண்ணாமலை நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்த ஏசி 121 சேலம் பஸ், இது நாம டிராவல் பண்ற பஸ். 10 மணிக்கு எடுத்தாங்க, மணி 12:30 ஆகுது. இன்னும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 3/4 மணி நேரம் டு 1 மணி நேரம் ஆகும். ஸோ 3.5 hours டிராவல் கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இங்க வந்து உங்களுக்கு பனியாரம், அதுக்கப்புறம் டீ, காஃபி, கேக்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் கிடைக்குதுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல கிளம்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர்ல இருந்து சேலம், அதுக்கப்புறம் நிறைய லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ்க்கெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் தான் வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட உணவகங்கிறதுனால நிறைய பஸ்ஸஸ் வந்து இங்கதான் நிறுத்துறாங்க. ஸோ நமக்கு பக்கத்திலேயே நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஏசி 121 பஸ் நின்றுச்சுல்ல, ஸோ அந்த பஸ்ஸும் இங்கதான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது போக கோவையில இருந்து கடலூர் போற பஸ் அதுவும் இங்கதான் நின்றுட்டு இருக்கு. இங்க பாருங்களா. ஸோ திருப்பூர் வழியா கடலூர் போகும் போல, இல்ல திருப்பூர்ல இருந்து கடலூர் போற பஸ்ஸான்னு தெரியல. திருப்பூர் டு கடலூர் தான் போட்டிருக்காங்க. சாரி, கோவையில இருந்து கடலூர் போற பஸ் இல்ல, திருப்பூர் டு கடலூர். பரவாயில்லைங்க, திருப்பூர்ல இருந்து கடலூர் வரைக்கும் வந்து டிஎன்எஸ்டிசி பஸ் சர்வீஸ் விட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய மக்கள் வந்து தமிழ்நாட்டோட பல பகுதிகளில இருந்து திருப்பூர்ல வந்து ஒர்க் பண்றாங்கல்ல, அதனால திருப்பூர்ல இருந்து இந்த மாதிரி யூனிக்கான பஸ்ஸஸ் கூட விட்டுருக்காங்க. யூனிக்கான ரூட்ல கூட வேற லெவலுங்க. ஸோ நாம நெக்ஸ்ட் இந்த ட்ரிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நாம வடலூர் தைப்பூசம் டிராவல் பண்ண போறோங்க. ஸோ வடலூர் தைப்பூசம் போகும்போது நம்ம கடலூரும் டிராவல் பண்ண போறோம். கடலூர்லாம் இது வரைக்கும் நாம விளாக் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு கடலூர்ல சுத்தி இருக்கிற விளாக்ஸ் எல்லாம் வரும். அது போக பாத்தீங்கன்னா வடலூர் நம்ம தெய்வ
நிலையம் இருக்கு இல்லையா, சத்தியஞான சபை இருக்கு இல்லையா, நம்ம வள்ளல் பெருமானோட சத்தியஞான சபை. ஸோ அந்த ரீஜன் கொஞ்சம் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடலூர்ல இருந்து ஜெயங்கொண்டம் போயிட்டு அங்கிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் நாம் இன்னும் விளாக் பண்ணதே இல்லை. இவ்வளவு நாள் விளாக் ஸ்டார்ட் பண்ணி கங்கை கொண்ட சோழபுரம் போகாம இருக்கிறது ஒரு தமிழனுக்கு இழுக்கு இல்லையா, அதனால நாம கங்கை கொண்ட சோழபுரம் எல்லாம் போறோம் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம சேலம் மாநகரத்தோட புறநகர் பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஸோ இன்னும் ஒரு மேக்சிமம் ஹாஃப் அன் ஹவர்ல நாம சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயிடலாம். சேலமும் இன்னும் நாம டீப்பா கவர் பண்ணலீங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். பட் சுத்தி இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் இன்னும் நாம கவர் பண்ணல பெரிய லெவல்ல. ஏற்காடும் டிராவல் பண்றது மட்டும்தான் எடுத்திருக்கேன். அங்க இருக்கிற பிளேசஸ் எல்லாம் இன்னும் நாம கவர் பண்ணல. அதனால சீக்கிரம் நாம சேலம் எக்ஸ்க்ளூசிவா டிராவல் பண்ணிட்டு சேலம் சுத்தி இருக்கிற ஏற்காடு ஹில் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் கிளியூர் ஃபால்ஸ், ஒகேனக்கல் ஃபால்ஸ் நாம இன்னும் ஒரு vlog பண்ணியிருக்கேன். பட் அவ்வளோ டீட்டெயில்டா உங்களுக்கு கவர் பண்ணல. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சுகவனேஸ்வரர் டெம்பிள் இருக்கு, ஸ்கந்தாசிரமம் டெம்பிள் இருக்கு, நம்ம முருகன் சிலை புதுசாக கட்டியிருக்காங்க, அது இருக்கு. நிறைய பிளேசஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குங்க. மேட்டூர் டேம் இன்னும் எக்ஸ்க்ளூசிவா காட்டல. இங்க பாருங்க, விநாயகா மிஷன்ஸ் கேம்பஸ் நம்ம தாண்டிட்டு இருக்கோம். நல்லா பெரிய கேம்பஸ்ங்க விநாயகா மிஷன்ஸ். ஸ்கூலு, காலேஜ்னு நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாலாம் நாம டீட்டெயில்டா கவர் பண்ணணும். பார்க்கலாம், நம்ம வடலூர் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம vlog பண்ணலாம். நம்ம சேலம், ஏன்னா சேலம் வர்றதுக்கு நம்ம கிளைமேட் பார்த்துட்டு தான் வரணும். நமக்கு சேலமோட வெயில்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும். ஸோ ப்ராபப்ளி ஒரு 2-3 months கழிச்சு நாம சேலம் டிராவல் பண்ணிட்டு டீட்டெயில்டா இங்க இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணும். சேலம் டு மேட்டூருக்கு ட்ரெயின் இருக்கா, இல்ல ஈரோடு டு மேட்டூருக்கு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த ட்ரெயின் vlog எல்லாம் பண்ணணும்னு ரொம்ப நாளா நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். மெமு ட்ரெயின் vlog எல்லாம் பண்ணணும்னு. ஸோ பார்க்கலாங்க, எப்போ டைம் கிடைக்கும்னு தெரியல. இன்னும் சேலம் சிட்டியில இருக்கிற அந்த டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்டு அது இன்னும் கவர் பண்ணல. நிறைய ஏரியாஸ் இருக்குங்க உங்களுக்கு vlog பண்ணி எப்பா கணேஷா சேனல் மூலமா உங்களுக்கு கொண்டு வரதுக்கு நிறைய vlogs நம்ம சேலம் சிட்டியை சுத்தி பண்ணணும். எப்ப டைம் கிடைக்கும் தெரியல. நாம ஒரு பொங்கல் டைம்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம கிராஸ் பண்ற எல்லா சிட்டிஸுமே கரும்பு, மாவிள தோரணங்கள், பழங்கள், காய்கறிகள்னு சும்மா ஜெகஜோதியா விழாக்கோலம் பூண்டு இருக்கு தமிழ்நாடு. பரவாயில்லைங்க, நம்மளோட தமிழர் திருநாளை இன்னுமே அந்த கலை கலாச்சாரம் மாறாம இன்னும் நாம கொண்டாடிட்டு இருக்கிறது ஹாப்பியான விஷயம்தான். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளோட என்ன சொல்றது, முக்கியமான உழவர் பண்டிகையை கடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் நாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே போனாலும், இண்டஸ்ட்ரியிலா டெவலப் ஆயிட்டே போனாலும், விவசாயத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம கொடுக்கணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும், ஆனா விவசாயம் தான் நமக்கு சோறு போடும். என்ன சொல்றீங்க? ஸோ with that superb thought நாம சேலம் சிட்டிக்குள்ள என்டர் ஆயாச்சு மக்களே. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் ஒரு 10-15 minutes தான் நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாம். சிட்டிக்குள்ள ஆல்ரெடி வந்தாச்சு நாம.
மக்களே, டைம் 1:30 ஆகுதுங்க. நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. கரெக்டா 3 hours ஆயிருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர்ல 10 மணிக்கு கிளம்பணும். 1:30 மணிக்கு சேலம் ரீச் ஆயிருக்கோம். இடையில வேற ஒரு 10-15 minutes பிரேக் வேற விட்டாங்க. One of the busy bus stands of Tamil Nadu. Welcome to Salem மக்களே. So friends, நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேலம் வரைக்கும் வந்த இந்த TNSTC பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Salem bus stand மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.